உலகத்தினுடைய போர் சூழலும் IMF விவகாரமும் இலங்கைக்கு என்னென்ன சவால்களை ஏற்படுத்தப் போகின்றன? உலக பொருளாதாரத்தில் ஏனைய நாடுகள் வீழ்ச்சியடைந்திருக்கின்ற சூழ்நிலையில் இலங்கையினுடைய நிலவரம் எப்படி இருக்க போகின்றது? தொடர்ந்து IMFினுடைய சவால்களை சமாளிப்பதற்காக விலையேற்றங்கள் இடம்பெற்றால் அதனை மக்கள் தாங்கிக் கொள்வார்கள். இது தொடர்பாகத்தான் இன்றைய தினம் அலச போகின்றோம். தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. இன்றைய போர் சூழல் உலக நாடுகளில் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதற்கு பிரதான காரணம் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டது மற்றும் அமெரிக்காவினுடைய சில பொருளாதார தடைகள் மிகப்பெரிய அளவில் உலக நாடுகளில் சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த உலக நாடுகளிலேயே இந்த பீப்பாய் ஒன்றுன்ற விலை, எரிபொருளினுடைய பீப்பாய் ஒன்றுன்ற விலை அதிகரித்திருப்பது மிகப்பெரிய அளவிலான எரிபொருள் சிக்கல்களையும் தட்டுப்பாடுகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அது இந்த தட்டுப்பாடுகள் மட்டுமில்லாமல் அடுத்த கட்டமான விலை உயர்வுகளையும் ஏற்படுத்துகின்றது. இது இலங்கைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இன்னொரு வகையில் பார்க்க போனால் இலங்கை இந்த பொருளாதார சிக்கல்களையும் IMFையும் சமாளிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த உலக பொருளாதார வளர்ச்சியில் 2025ஆம் ஆண்டில் 5.0 என்கின்ற வலுவான வளர்ச்சியை இலங்கை பதிவு செய்திருந்தது. அது மட்டுமில்லாமல் 3.1 என்கின்ற இயல்பான வளர்ச்சி பாதைக்கு இது சாதாரணமாகவே திரும்பும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் 2026 பிப்ரவரி மாத நிலவரப்படி இலங்கை என்ற உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு 7.3 பில்லியனாக தொடர்ந்தும் இலங்கை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இதனை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை தான் இலங்கை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது என்று அரசாங்கம் தொடர்ந்துமே சொல்லிக் கொண்டிருக்கின்றது. பணவீக்கம் தற்போது கட்டுப்பாட்டுக்குள்ள உள்ள நிலையில் மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை 7.75 என்ற மட்டத்திலேயே தொடர்ந்து பேணி வருகிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. மார்ச் மாதம் 26ஆம் தேதி 2026 அன்று இலங்கைக்கு IMF தூதுக்குழு வந்திருந்தது. ஏப்ரல் 9ஆம் தேதி வரை தங்கியிருந்து தங்களுடைய கொள்கை ரீதியான பேச்சுவார்த்தைகளை இவர்கள் முன்னெடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த IMFினுடைய இந்த நிறைவேற்று சபையினுடைய அங்கீகாரம் வழங்கப்பட்டால், அது வழங்கப்பட்ட பிறகு மே மாதம் அளவில் 347 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இலங்கைக்காக விடுவிக்கப்படும் என்று IMF எதிர்வு கூறியிருந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த டிட்பா சூறாவளி பாதிப்பு மற்றும் உலகளாவிய தேவைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக இந்த 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளை ஒன்றாக இணைத்து முடிக்க அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. ஆகவே இந்த மீளாய்வுகள் அடிப்படையில் மிகப்பெரியதான ஒரு சவால்களை இலங்கை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. இது IMFினுடைய சில திட்டங்களை, IMF சொன்ன சில நிபந்தனைகளை இலங்கை தொடர்ந்தும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வைத்திருக்கின்றது. இந்த அந்நிய செலாவணியை தொடர்ந்து சரியான முறையில் பேணிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி வீதம் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றன என்கின்ற பல விடயங்கள் பேசப்பட்டாலும் கூட இந்த பொருளாதார சிக்கல், ஏற்கனவே டிட்பா புயலால் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார பாதிப்புகளும், அது மட்டுமில்லாமல் டிட்பா புயல் காரணமாக இலங்கை சில அணுகுமுறைகளையும் மக்களுக்கான நிவாரணங்களையும் வழங்கியிருந்தது. அது தொடர்பான நகர்த்தல்களை வச்சு பார்க்கின்ற பொழுது அதுலேயுமே ஒரு பொருளாதார செலவீனங்கள் இலங்கை மேலே வந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த பொருளாதார சிக்கல்கள் இலங்கைக்கு இந்த போர் காரணமாக மீண்டும் எழும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே இந்த எரிபொருள் கட்டணங்களை இலங்கை உயர்த்தி இருந்தது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. IMFினுடைய திட்டத்திற்கு
சரியான முறையில் நடக்க வேண்டுமாக இருந்தால், அவர்களுடைய நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டுமாக இருந்தால், முதலாவது பிரதான விடயமாக அவர்கள் பார்க்கிற விடயம் எரிபொருள், இரண்டாவது மின்சார கட்டணம். ஏற்கனவே இந்த மின்சார கட்டணம் உயரும், அதற்குரிய தேதிகளும் சரியான முறையில் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆகவே இந்த மின்சார கட்டணத்தினுடைய உயர்வை மக்கள் தாங்கிக் கொள்வார்களா என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று எழுகின்றது. ஆனால் கட்டாயம் இந்த மின்சார கட்டணத்தினுடைய உயர்வு என்பது தேவையான விடயம். IMF-இனுடைய நிபந்தனைகளின் அடிப்படையில் இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தத்தான் வேண்டும். இந்த மின்சார கட்டணங்கள் உயர்த்தப்படத்தான் வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். ஆகவே இந்த அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற பொழுது மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட போர் பதற்றம், அது மட்டுமில்லாமல் எரிபொருளின் விலை இலங்கையிலேயும் செல்வாக்கு செலுத்தியிருக்கின்றது. இன்னொரு வகையில் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். பார்த்தீங்கன்னா, இந்த 7.3 பில்லியன் அந்நிய செலாவணியை இலங்கை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இனிவரும் காலங்களில் வெளிநாட்டு கப்பல்கள் வருகின்ற பொழுதும், இந்த எரிபொருள் கொள்வனவின் பொழுதும் இது அப்படியே தக்க வைத்து கொண்டு இருக்குமான்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. என்றால் எரிபொருளின் விலை அதிகரித்திருக்கின்றது. ஈரான் எரிபொருளை தருவதற்கு தாராளமாக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கூறியிருந்தாலும் கூட, ஈரானும் தன்னுடைய விலை நிலவரப்படி இந்த சாதாரணமாக என்ன விலையில் இருக்கோ அந்த விலையின் அடிப்படையில் தான் கொடுக்கும். ஏற்கனவே ரஷ்யா அறிவித்திருந்தது, நாங்கள் இந்தியா என்றில்லை, எந்த நட்பு நாடுகளாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம் வணிகம் என்று வந்தால் இனி நாங்கள் எந்த ஒரு மானிய விலையிலையும் இந்த எரிபொருளை விநியோகிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் இந்த எரிபொருள் விநியோகத்தில் இருக்கட்டும் சரி, தங்களுடைய ஏற்றுமதி விநியோகத்தில் ஒரு கட்டுப்பாட்டை இனி பேண தயாராக இருக்கின்றன என்று பொருளாதார ஆய்வாளர்கள் எதிர்ப்பு கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்று பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை விட பொருளாதார பலத்தில் உயர்வடையணும் என்கின்ற ஒரு குறிக்கோளில் தான் தொடர்ந்து ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் இன்றளவிலும் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த நாடுகள் தங்களுடைய உயர்வு மட்டத்தை அதிகரிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையில் தான் அடுத்த கட்டமாக செல்லுமே தவிர, இனி வரும் காலங்களில் அவர்கள் தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு மானிய அடிப்படையிலான சில உதவிகளை செய்வார்களாண்டா அது கேள்விக்குறியாகத்தான் இருந்தது. இந்தியா ஏற்கனவே செய்திருந்தது. அதே போல் சீனாவும் ஏற்கனவே இலங்கைக்கான சில மானிய நிவாரண உதவிகளை செஞ்சிருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. இனி அந்த உதவிகள் செய்யப்படுமாண்டா அது ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து இந்த 7.3 பில்லியன் ரூபாய் இந்த இருப்பை இலங்கை பேணுமா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்நிய செலாவணியினுடைய வருகைக்கான சில நகர்த்தல்களை இலங்கை மேற்கொண்டதாண்டா அது ஒரு கேள்விகள். இத்தா சூறாவளி மட்டுமில்லாமல் தொடர்ந்து பல அச்சுறுத்தல்கள் பொருளாதார ரீதியில் இலங்கைக்கு வந்ததன் காரணத்தினால இந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை உள்ளிருக்கிறதுல ஒரு சிக்கல் நிலைமை ஒன்று காணப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விதத்தில் சில அரசியல் ரீதியான வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் சரியான முறையில் நிறைவேற்றல் என்ற விமர்சனம் மக்கள் மத்தியில் தொடர்ந்து இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஏற்கனவே உயிர்த்தனர் தாக்குதல் சம்பந்தமான விடயங்களில் சரியான நகர்த்தல்களை தாங்கள் மேற்கொள்வோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் பிரதான சூத்திரதாரி இன்னுமே கண்டுபிடிக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு முதலீடுகளை நீங்கள் உள்ளீர்க்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சில விடயங்களை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயம். அதில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டதான்னு கேட்டால் அது இன்னொரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஏற்கனவே நிகழ்நிலை காப்பு சட்டத்துக்கு எதிரான சில விமர்சனங்களை முன்வைத்தவர்கள் நிகழ்நிலை காப்பு சட்டத்தை நீக்குவதற்கான அல்லது அதில் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கான சில வரையறைகளை அவர்கள் கொண்டு வருவோம் என்று கூறியிருந்தாலும் அதுவும் இப்போ கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்தும் அதனுடைய தாமதங்கள் எந்த அளவில் இருக்கிறன்ற கேள்வி ஒன்று இருக்கிறது. ஆகவே வெளிநாட்டு முதலீட்டாளர்களை, குறிப்பாக தமிழ் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை உள்ளீர்க்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் நிலை இந்த அரசாங்கத்துக்கு இருக்குது. காரணம், சில அரசியல் வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்றலை என்றதுதான் அதனுடைய மிக பிரதானமான காரணமாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்களை இவர்கள் இன்னுமே அனுபவிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 2028 காலப்பகுதியில் கடனை திருப்பி செலுத்த வேண்டிய தவணை கட்டணங்களையும் இவர்கள் செலுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த இவர்களுக்கு இருக்கின்ற ஒரு 1.5 வருடங்கள் தான் இவர்கள் இனி தங்களுடைய பாதையை அல்லது பொருளாதார விகிதத்தை சரியான விதத்தில் முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட 2028ஆம் ஆண்டில் இவர்கள் தவணை கட்டணத்தை செலுத்தணும். ஆனால் அதற்குரிய தொகை இவர்கள்ட்ட இருக்கான்னு கேட்டால்
அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அதற்குரிய சரியான பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டார்களான்னு கேட்டால் அடுத்த கேள்விக்குறி. இலங்கையினுடைய மிக பிரதானமான ஏற்றுமதியாக இருக்கின்ற தேயிலை தொடர்பான ஏற்றுமதி இப்போ இருக்கிற இந்த மிகப்பெரிய அளவிலான உலகப் போர் காரணமாக ஒரு சிக்கல் நிலைமையில் இருக்கின்றது. ஏற்றுமதியில் நிறைய தேயிலைகள் தேங்கி இருக்கின்றன என்கிற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் சுற்றுலாவிகளை இவர்கள் ஈர்க்கிறதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலைமை இருக்கின்றது. வெறுமனே எரிபொருள் சிக்கல் நிலைமை தான் இங்கே வருமா அல்லது எரிபொருளை இறக்குமதி செய்கிறதுல தான் பிரச்சனை ஏற்படுமாண்டா இன்னொன்று உரப்பிரச்சனை அடுத்ததாக எழுகின்றது. எரிபொருளை இவர்கள் சரியான முறையில் இறக்குமதி செய்திருந்தாலும் கூட இனி வருங்காலங்களில் இவர்கள் உரத்தை இறக்குமதி செய்கிறதுல சிக்கல் நிலைமை ஏற்படும். 50% அளவில் உரத்தினுடைய விலை உலக சந்தையில் உயர்வடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏற்கனவே கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் எடுத்த ஒரு தவறான முடிவால் தான் இந்த உரப்பிரச்சனை விவசாயம் என்கின்ற விடயங்களில் சிக்கல் நிலைமைகள் தோன்றி மிகப்பெரிய அளவிலான விலை உயர்வுகளை சந்திக்க நேர்ந்தது என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த போர் பதற்றம் போர் சூழல் காரணமான சில விடயங்கள் மிக பெரிய அளவிலான சிக்கல் நிலைமைகளை இலங்கைக்கு தோற்றுவித்திருக்கின்றது. ஆகவே இலங்கை சரியான முடிவில் ஒரு சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில் தான் இருக்கின்றார்கள். ஆகவே ஒரு கட்டத்தில் இந்த கடனை முழுதாக அடைக்கணும் என்கின்ற ஒரு விதத்தில் அவர்கள் கவனம் செலுத்தினார்களாக இருந்தால் இன்னொரு விதத்தில் மக்களுடைய அதிருப்தியை சம்பாதிக்க நேரிடும். பொருட்களினுடைய விலைகள் தாறுமாறாக உயர்வடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எரிபொருளுடைய விலைகளை இன்னும் உயர்த்த வேண்டிய சூழ்நிலையில் இவர்கள் இருக்கின்றார்கள். மின்சார கட்டணம் இந்த அளவு உயர்ந்தது போதுமாண்டா அங்கேயும் ஒரு கேள்வி இருக்கின்றது. IMFனுடைய நிபந்தனைகளின் அடிப்படையில் இனி வருகின்ற விலை சூத்திரங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே மக்களுடைய பார்வையில் இருந்து பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு பொருளாதார சுமையை எப்படி தாங்கிக் கொள்ள போன்றார்கள் என்ற கேள்விதான் இப்போ எல்லார் மனதிலையும் எழுந்திருக்கின்றது.